Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை பீயிங் கிரைஸ்ட்ல பார்க்கறதுல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சூப்பரா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஆமாங்க, நம்மளுக்கு இருக்கிற எப்பவுமே ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்மளை வச்சு நம்மள அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வசனத்துக்குள்ள போலாம். Galatians chapter 6 verse 4, but let each one examine his own work and then he'll have rejoicing in himself alone and not in another. கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். இந்த வேர்ஸ் வந்து இன்னொரு வெர்ஷன்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, லிட்டரலி இந்த வேர்டே போட்டிருப்பாங்க, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அனதர் அப்படின்னே சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, இட்ஸ் அ வெரி பிக் லெசன். யூ நோ வாட், சம்டைம்ஸ் இல்ல மெனிய டைம்ஸ் நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன வந்து அடுத்தவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ண வச்சேன். அந்த பொண்ணு எவ்வளவு சூப்பரா படிக்கிறா, நம்ம இப்படி படிக்க மாட்டேங்கிறோம், அந்த பொண்ணு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, நம்மளுக்கே நம்ம இந்த மாதிரி ரொம்ப சீப்பான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ வண்டி இருக்கு, நம்மளுக்கு வந்து 2 காரு தான் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் 10 வீடு இருக்கு, நம்மளுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அவங்க வந்து இவ்வளோ பிசிக்கல் வைஸ் வந்து இவ்வளோ ஃபிட்டா இருக்காங்க, எல்லாம் வந்து அந்த ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஜிம் பாடி மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா என் உடம்ப பாருங்க எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு we started comparing, which is really wrong. ஆண்டவர் நம்மளை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆண்டவர் சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா, நீ இப்படி பண்ணணும், நீ அடுத்தவன மாதிரி நீ பண்ணணும், நீ அவன் எப்படி ட்ரெஸ் போடுறானோ அந்த மாதிரிதான் நீ ட்ரெஸ் போடணும், நீ அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? நோ வேர். ஆண்டவர் நம்மள கம்பேரே பண்ண சொல்ல, ஆனா நம்ம பண்ற தப்பே அதுதான். God doesn't even want us to compare us with anybody or anything at all. ஆனா நம்ம we tend to do that. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம கம்பேர் பண்ண நமக்குள்ள ஒரு கெட்ட குவாலிட்டியும் வந்து நம்ம ஹார்ட்குள்ள அப்படியே வந்து அந்த சீடு வந்துட்டே இருக்கும். கசப்பு வரும், கிரம்பிள் பண்ண ஆரம்பிப்போம், அதனால கோபம் வரும், அந்த எரிச்சலை எல்லாத்தையும் காமிப்போம், மூஞ்சி தூக்கி வச்சுப்போம், ஆண்டவர்கிட்டயே போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன ஏன் நீங்க இப்படி படைச்சீங்க, என்ன ஏன் நீங்க எனக்கு மட்டும் ஏன் நீங்க இதெல்லாம் கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு ஏன் நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்கள மட்டும் அவ்வளவு ஆசீர்வாதம் தரீங்க எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க. சி, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு இதையும் வச்சிருப்பாரு. நாட் எவ்ரிபடி ஆர் சேம், பட் he is not a God who shows partiality. ஓகேவா? ஆண்டருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இந்த டைத்துல இது கொடுத்தா கரெக்டா இருக்கும், இந்த டைத்துல இது கொடுத்தா கரெக்டா இருக்கும். he knows way better than us. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ it is not a big issue. இப்போ if you are struggling in this, இல்ல சிஸ்டர் நான் வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு நான் அது தப்புன்னு தெரியுது, நான் வெளியே வரணும் அப்படின்னு பாக்குறேன்னா, it is not, it's not that big deal. நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்குள்ள you need to self study yourself. நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், ஓகே எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல நான் வந்து கம்பேர் பண்றேன், நோட் இட் டவுன், ஜார்னல் பண்ணுங்க. ஓகே இந்த இதுல நான் வந்து கம்பேர் பண்றேன்னா அது எழுதுங்க. ஓகே, ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் யுவர் ஃபால்ட், வேர் யூ ஆர் ஃபாலிங் டவுன், எங்க கம்பேர் பண்றீங்க. நெக்ஸ்ட் அதை கன்ஃபெஸ் பண்ணுங்க. யார்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஏசப்பா, நான் இந்த இதுல நான் வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன், என்னால முடியல, எனக்கு காப்பாத்துங்க, லைக் ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் தட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார, லைக் சும்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்றேன், ஐம் சாரி அப்படின்னு இல்லாம மனசார நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணும்போது ஃபார் ஷூர் அவர் வந்து நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் சொல்ல போறாரு. ஹி இஸ் லைக் ரெடிலி வெயிட்டிங் டு ஹெல்ப் அஸ் அவுட், இல்லீங்களா? சோ நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கன்ஃபெஸ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது God will surely pour out his grace upon you to help you come out of that attitude of comparison. So it is very easy. So நீங்க இது எவ்ரிடே ரிலீஜியஸா ஒரே நாள்ல நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஆவியான ஒரு துணையோட நம்ம எவ்ரிடே we need to put this into practice. ஓகே சப்பா, நான் கம்பேர் பண்ண கூடாது, எனக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க, நான் உண்மை போல இருக்கணும் ஆண்டவரே, நான் வந்து யாரையும் பார்த்து நான் கம்பேர் பண்ண விரும்பல, நான் கிரம்பிள் பண்ண மாட்டேன். இதனால யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது அதன் காலத்துல ஏற்ற வேலையெல்லாம் அவர் நம்மளுக்கு தருவாரு. அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும்.
அவருக்கு தெரியும் இந்த நேரத்துல நான் என் பிள்ளைக்கு இந்த வெல்த் கொடுக்கணும், இந்த நேரத்துல நான் ஒர்க் கொடுக்கணும், இந்த நேரத்துல நான் இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும் கேட்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. ட்ரெஸ் கூடவா இது பண்ணுவார்? எவ்ரி திங் இட் கம்ஸ் ஃப்ரம் காட் ஒன்லி. சி எதுவுமே நம்மளா போய் இது பண்ணிக்க முடியாது. God has given us the will, free will எல்லாம் கொடுத்திருக்காரு. பட் யூ நோ at the right time he is the one who will make it happen. அது விட்டுட்டு நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட்ல உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, அவங்களோட நம்ம அப்படியே ரொம்ப சீரியஸா, ஒரு சில பேர்லாம் ரொம்ப செவியரா கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ரொம்ப டீப் டவுன் திங்ஸ் வச்சுலாம் நிறைய கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலிஸ் வச்சுலாம் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட அம்மா அப்பா அப்படி இருக்காங்க, என் அம்மா அப்பா பாருங்க இப்படி இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க. நீங்க கிரம்பிள் பண்ண ஆரம்பிக்கும் போது God will see. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களை எகிப்தில இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வர வழியில அவங்க போய் ரீச் ஆக போற டெஸ்டினேஷன் such a beautiful place called Canaan. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, வழியில ஃபுல்லா முறுமுறுத்து ஆண்டவரை திட்டி, ஆண்டவர் யூஸ் பண்ற ஊழியக்காரரை திட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க, தே ஸ்டார்டட் கம்பேரிங் ஈஜிப்ட் அண்ட் த கேனன். ஐயோ நான் அங்கேயே இருந்திருப்பேனே, இந்த டெசர்ட்ல இருக்கிறதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. சோ எங்க ஆரம்பிச்சது, கம்பேர் பண்ணாங்க. தே ஸ்டார்டட் அங்கேருந்து என்ன ஆட்டிடியூட் வந்தது, கிரம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ வாட் தே ஃபேஸ்ட், நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். ஸோ நோ மேட்டர் வாட், இஃப் யூ ஹேவ் திஸ் குவாலிட்டி ஆஃப் கம்பேரிங், ஜஸ்ட் த்ரோ இட் அவே. அதுதான் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க, அண்ட் God will give you his grace. ஓகேவா, டோன்ட் வரி. நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் தேவனே, அப்பா we are submitting ourselves into your mighty hands, ஆண்டவரே. Lord, we have this quality of comparing ourselves with others, which is really bad, Appa, and we hurt you because of that. Sorry, ஆண்டவரே. முதல்ல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். You forgive our sins, ஆண்டவரே. You forgive us, Lord. அப்பா, from this day forth, we will not compare ourselves with anybody or anything or any situation, Lord, because you are the God who gives us the best always, ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்க கண்டென்ட்டா இருக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீட் அண்ட் வாண்ட்க்கு ஏசப்பா எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிய வேண்டும் சுவாமி. அப்பா நாங்க கண்டென்ட்டா இருக்கணும். நாங்க இஸ்ரேல் மக்கள் மாதிரி நாங்க முறுமுறுத்துறவே கூடாது ஏசப்பா. அப்பா நாங்க கிரம்பிள் பண்ணி ஏசப்பா உங்களை நாங்க ஹர்ட் பண்ண விரும்பல ஏசப்பா. நாங்க கம்பேர் பண்ண மாட்டோம் ஏசப்பா. அதனால ஒரு கான்சிக்வன்சஸும் இட் இஸ் really very worse, Lord. You know what should be given to us at the right time, andavare. Until then we will wait on you, Lord. Help us, Jesus. You help us, Lord. Our flesh is weak. எங்களால முடியல தான் ஏசப்பா. நாங்க சோர்ந்து போறோம், எங்களால முடியல. ஆனா ஆவியான தேவனே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம கருத்தின் கீழே நாங்க அடங்கி இருக்க, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் வரை ஏசப்பா உம கருத்தின் கீழே நாங்க அடங்கி இருக்க, நாங்க மற்றவங்களை வச்சு நாங்க எங்களை கம்பேர் பண்ணாதபடிக்கு அந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்ப உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்க அந்த எந்த இடத்துல நாங்க கம்பேர் பண்றோம் நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஆண்டவரே. அடுத்து உம்மண்டலே ஏசப்பா அதை நாங்க அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்பொழுதே ஏசப்பா உங்களுடைய கிருபையினால் நீர் எங்களை மன்னித்து ஏசப்பா ஒரு குட் கேரக்டரை நீர் எங்களுக்குள்ளாக இன்ஸ்டில் பண்றீங்க ஏசப்பா. For that we praise you, Lord. We thank you, Jesus. From this day forth உமக்குள்ளாக எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு குட் சேஞ்ச், ஒரு குட் பிஹேவியர், ஒரு குட் ஆட்டிடியூட் ஏசப்பா எங்களுக்குள்ளாக வர ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. So yes, no matter what, ever don't compare yourself with anyone because God knows what you need. God bless you.